உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வார ராசி பலன்கள் காண காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் 7ஆம் தேதி 7/2/2025 தை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 13/2/2025 மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் நல்ல செய்தியை முன்பாக கூற இருக்கின்றேன். அது என்னவென்றால், இது நாள் வரை பல மாதங்களாக அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிகவும் வேதனை இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரகமான குரு பகவான் இந்த வாரம் 11ஆம் தேதி அன்று மாலை 5:50க்கு வக்கர நிவர்த்தி அடைகின்றார். இந்த குரு பகவானுடைய வக்கரத்தினால் எவ்வளவு பாதிப்புகள் நீங்கள் அனைத்து ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விதத்திலுமே நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இப்பொழுது இந்த வக்கர நிவர்த்தி ஆன பின்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே எதிர்பார்த்தது அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. அது இந்த வாரம் முதல் ஆரம்பம் ஆகின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான வாரமாக விளங்கப் போகின்றது. துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். இந்த துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். துலாம் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்திலே அமர்ந்து 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். சனியினுடைய நட்சத்திர காலிலே அவர் அமர்ந்திருக்கின்றார். அதனால் உங்களுக்கு இந்த வாரத்திலே என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று குழப்பமான சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும். மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். அதனால் இந்த வாரம் நீங்கள் நிதானித்து செயல்படுவது நல்லது. அதே போன்று உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்திலே குரு வக்ரகதியிலே இருக்கின்றார். அதுவும் சிறப்பான சூழ்நிலை கிடையாது. காரணம், அவர் 6 விளங்குகின்றார். 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். 12ஆம் தேதி வரை உங்களுக்கு எதிரிகளால் வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கடன் கொடுத்தவர்கள் மூலியமாகவும் வீண் செலவுகள் வர வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களுக்காக நீங்கள் வீணாக அலைய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கின்றது. அதனால் இந்த துலாம் ராசி நண்பர்கள் 12ஆம் தேதி வரை தேவையில்லாத முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். உதாரணமாக, நீங்கள் பணம் கொடுத்தவர்களிடத்திலே பிரச்சனை செய்து காசை வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அது உங்களுக்கு வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். அதனால் சமாதானமாக போய் 12ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பெறுவது நல்லது. அது உடனடியே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல குடும்பத்திலே சில பிரச்சனைகள் சிறிது நாட்களாக நடந்து கொண்டே இருக்கின்றது. குடும்பத்திலே இருக்க வேண்டிய செவ்வாய் கிரகமானது வக்ரகதி அடைந்து 9ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். இந்த 9ஆம் இடத்திலே சென்று அமர்ந்த செவ்வாய் உங்களுடைய தந்தையாருடன் பல இணக்கமான சூழ்நிலைகளை தவிர்த்து விட்டு கொண்டிருக்கின்றார். அவருடன் இந்த உறவை முறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே உங்களுக்கு இப்போது செவ்வாய் இடையூறாக இருந்து கொண்டிருக்கின்றார். அது எல்லாம் நிச்சயமாக சரியாகிவிடும். தந்தையின் மூலியமாக வரக்கூடிய தன வரவுகள், பண வரவுகள், பொருள் வரவுகள், சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்பொழுது எந்த பிரச்சனையும் செய்துவிடக்கூடாது. அது உங்களுக்கு தீமையாக மாறிவிடும். அதனால் நீங்கள் 12ஆம் தேதி அதிகாலைக்கு மேலே நீங்கள் தந்தையாரிடத்தில் சென்று நீங்கள் எதை கேட்டாலும் உங்களால் பெற முடியும். தந்தை வழியில் மூலியமாக, தந்தை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அவர்கள் மூலியமாக வரக்கூடிய தன வரவுகள் உங்களுக்கு நிச்சயமாக 12ஆம் தேதிக்கு மேலே வந்து சேரும். அதனால் நீங்கள் பொறுமை காத்துக்கொள்வது நல்லது இந்த வாரம். அதே போன்று உங்கள் சகோதர சகோதரிகள் மூலியமாக பல நன்மையான காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. பயன்படலாம். அதே நேரத்திலே நீங்கள் எதுவாக இருந்தாலும் 12ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த வாரம் உங்களுக்கு நன்மை செய்யும். 6 என்று சொல்லக்கூடிய குரு வக்கர நிவர்த்தி அடைந்தாலே போதும், நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் இருந்தும் நீங்கள் மேன்மை அடையலாம். குறிப்பாக கணவன் அல்லது மனைவி மூலியமாக, உங்களது இல்லற துணையின் மூலியமாக பல பிரச்சனைகள் உங்களுக்கு மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றது. மனக்கவலைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது.
இவையெல்லாம் தீர்வதற்கான நாட்கள் மிக குறைந்தத எண்ணிக்கையே உள்ளது. நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனையை சந்தித்து விட்டீர்கள், நண்பர்கள் மூலியமாகவும் சரி, சொந்தங்கள் மூலியமாகவும் சரி. இது அனைத்துமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இப்பொழுது பெறப்போகிறீர்கள் 12ஆம் தேதிக்கு மேலே. அதே போன்று தொழில் சார்ந்து உங்களுக்கு தொழிற்சாலாதிபதி சந்திரன் 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் வக்கரம் பெற்ற குருவோடு சேர்ந்து 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அதனால் தொழில் ரீதியாக நீங்கள் இந்த 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் எடுக்கின்ற முயற்சிகளை கொஞ்சம் நிறுத்தி வைத்துக் கொள்வது நல்லது. அதே போன்று 10ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் முயற்சிகளை எடுத்தால் நிச்சயமாக உங்களது எல்லா செயல்பாடுகளும் வெற்றிகரமாக அமையும். தொழில் ரீதியாக இது அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது. நீதித்துறை, கலைத்துறை, ஆடம்பரத்துறை, விவசாயத்துறை, வணிகத்துறை, இப்படி அரசியல்வாதிகள், அரசு துறை சார்ந்தவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் சரி, இந்த 10ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை தரும். அதற்கு முன்பாக எடுக்கின்ற முயற்சிகள் வீண் செலவுகளையும் தரலாம், மனதிற்கும் சரி உடலுக்கும் சரி கவலைகளை தரலாம். அதனால் இந்த சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட இந்த துலாம் ராசி நேயர்கள் கொஞ்சம் இந்த வாரம் கவனமாக இருந்து நல்லது. பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் 10ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கின்றது. வெளியூரில் இருக்கின்ற, வெளிநாடுகளில் இருக்கின்ற நம்ம சொந்தங்கள் 10ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் காண முடியும் என்பதை உறுதியாக கூறுகின்றேன். இப்பொழுது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்பதை காணலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 3. ஆனால் நீங்கள் 12ஆம் தேதி வரை நீங்கள் எந்த எண்ணை பயன்படுத்தக்கூடாது. இந்த 12ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த 3ஆம் எண் வேலை செய்யும். அது நிச்சயமாக உங்களுக்கு பல நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் தரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், லாட்டரி சீட்டுகள் மூலியமாக வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம சொந்தங்கள் அதிகமாக லாட்டரி சீட்டு எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த 3ஆம் எண் நல்ல ஒரு வரப்பிரசமாக இருக்கும். அதற்கு முன்பு நீங்கள் அந்த 10ஆம் தேதி வரை நீங்கள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போன்று துலாம் ராசிக்கு உங்களுக்கு இந்த வாரம் சந்திராசிரமம் ஆரம்பத்தில் இருக்கின்றது. 7ஆம் தேதி முழுமையாக சந்திராசிரமம், 8ஆம் தேதி காலை 7:35 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கும். இந்த சந்திராஷ்டம காலங்களிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது.